மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு வழக்கின் விசாரணை அதனுடைய தகவலை பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, பணியில் இருப்பவர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக இந்த தகவல். அதாவது தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும். அதே போல் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்து கிரேஸ் மதிப்பெண் வழங்க வேண்டும். நாங்கள் பணியில் இருப்பவர்கள் எங்களுக்கு பணி அனுபவத்தை காட்டிலும் அதற்கான மதிப்பெண்களை கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய கோரிக்கை வச்சு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணை வந்திருந்தது. இந்த விசாரணையில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த முடிவுகளுக்கான தடையை நீட்டிப்பு. இப்போதைக்கு ஸ்பெஷல் டெட்டு தீர்ப்பு வராது. அந்த தடையை நீட்டிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் 24 வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் டெட்டு ரிசல்ட் வராது. கருணை மதிப்பெண் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக உரிய முடிவெடுத்து தெரிவிக்க அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்காங்க. இக்கோரிக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, நாங்கள் கிரேஸ் மதிப்பெண் வழங்குறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம், ஆனால் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. முடிவெடுத்து தெரிவிக்க கிளியராக கொடுத்துருக்காங்க. கருணை மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக உரிய முடிவெடுத்து தெரிவிப்பதற்கு அரசாங்கத்துக்கு அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த கோரிக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இந்த முடிவு யார்கிட்ட இருக்குது? இது தற்போது இருக்கின்ற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கிட்டையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் இருக்குது. அதை சார்ந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள், செயலர்கள், அப்புறம் சட்ட வல்லுநர்கள் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது. இது விஜய் முதலமைச்சருடைய முடிவு மட்டும் இல்லை, சட்ட வல்லுநர்களும் இதில் இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் செயலர்களோட பங்களிப்பும் இருக்குது. எந்த அடிப்படையில் கருணை மதிப்பெண் கொடுக்கலான்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய மனுக்கள். இந்த வழக்கில் சில தரப்பினர் என்ன பண்ணி இம்ப்ளீட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களையும் அதில் சேர்த்துக்குங்க, நாங்களும் இதையே கேட்குறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்கணும், மார்க்கை ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை. கருணை மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக தற்சமயம் இன்றைக்கி எந்த உத்தரவும் வரல. ஆனால் என்ன நடந்திருக்கு? ஆகஸ்ட் 24 ஒத்தி வச்சுருக்காங்க. கூடுதல் அறிவிப்பு ஒரு முறை நம்ம காத்திருக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஆயிஷா கைடன்ஸ். நான் உங்கள் ஆனந்தன்.